செம்மொழி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடக்கின்ற இந்த ஆய்வரங்கத்தில் இன்று ஊடகத் தமிழ் பற்றி திருமதி கல்பனா செல்வராஜ் அவர்கள், ரமீஸ் அகமதுல்லா அவர்கள், திரு ஞானச்செல்வன் அவர்கள், திரு குமரன் அவர்கள் ஆகியோர் தங்களது ஆய்வுகளை இங்கே நம் முன் பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியிலும், இன்னும் சொல்லப்போனால் கடந்த நூற்றாண்டின் ஏறத்தாழ 1980கள் வரை கூட ஊடகத்தமிழ் என்பது இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு நல்கி கொண்டு வந்த காலம் இருந்தது. பல அற்புதமான புதினங்கள், நாவல்கள், கவிதைகள், ஏன் இலக்கிய ஆய்வுகள் உட்பட ஊடகங்களில் இடம்பெற்று வந்த காலம் போய் இப்போது கடந்த 20, இன்னும் சொல்லப்போனால் கடந்த கால் நூற்றாண்டு காலமாக ஊடகம் என்பது வியாபாரத்திற்காக மட்டுமே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு நிஜத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஊடகத்தின் அங்கமாக இருக்கின்ற நானே நிச்சயமாக உணர்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஊடகத் தமிழ் உண்மையான பங்களிப்பை இலக்கியத்திற்கு நல்குமேயானால் மட்டுமே தமிழ் நன்றாக வாழ முடியும் என்கின்ற கருத்தை கொண்டிருக்கின்ற நான், இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆய்வை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். அந்த ஆய்வையும் அந்த ஆய்வரங்கத்திற்கு தலைமை தாங்குவதையும் நான் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இன்றைய இந்த அரங்க நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். முதலில் திருமதி கல்பனா செல்வராஜ் அவர்கள் ஊடகங்களில் தமிழ், தொலைக்காட்சிகளில் தமிழ் என்கின்ற பொருளில் அவரது ஆய்வை இங்கே நம் முன் பதிவு செய்ய வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி ஒளிவடிகளில் தமிழ் மொழியின் நிலை என்ற கட்டுரையை படைக்க உங்கள் முன் வந்துள்ளேன். வாய்ப்புக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் தமிழ் பேசப்படுகின்றது, தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்று கூறும் அளவுக்கு எல்லா திசைகளிலும் தமிழர்கள் பரவி வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழ் பற்றிய கருத்துக்கள், தமிழ் பற்றிய செய்திகள், தமிழருடைய வாழ்வியல் நெறிமுறைகள் அனைத்தையும் கொண்டு சென்று சேர்ப்பன வார மாத நாளிதழ்கள், கணினி, தொலைக்காட்சி, வானொலி போன்ற தகவல் தொடர்பு சாதனங்கள். எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமாக இருப்பது தொலைக்காட்சி ஒளிவழிகளே. தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் ஒளிபரப்பப்படும் 65க்கு மேற்பட்ட ஒலிவழிகள் தமிழ் பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றன. குறிப்பாக எதிர்கால தலைமுறையினிடையே பேச்சுத் தமிழ் புழக்கத்தை வளர்ப்பதில் இவை பெரும் பங்கு ஆற்றி வருகின்றன. அதனால்தான் தொலைக்காட்சி ஒளிவழிகளில் தமிழ் மொழியின் நிலை என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். உலகிலேயே சிங்கையில் மட்டும்தான் தமிழ் மொழி தேசிய மொழியாக போற்றப்படுகிறது. பல இன மக்கள் வாழும் சூழலில் 2ஆம் மொழியாக தமிழ் மாணவர்கள் தமிழை படிக்கிறார்கள். அத்தகு நிலையில் அவர்களுக்கு தமிழ் நிகழ்ச்சிகள் எவ்வாறு துணை புரிகின்றன என்பதில் 4 ஒளிவழிகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். சன் தொலைக்காட்சி ஒளிவழி, விஜய் தொலைக்காட்சி ஒளிவழி, வசந்தம் சென்ட்ரல் என வசந்தம் என்று கூறப்படுகின்ற சிங்கை ஒளிவழி, ஆஸ்ட்ரோ வானவில் மலேசியாவிலிருந்து ஒளிபரப்பப்படும் ஒளிவழி. இந்த 4 ஒளிவழிகளில் இலக்கிய வழக்கு, பேச்சு வழக்கு, கலப்பு வழக்கு, கொச்சை வழக்கு எவ்வாறு இடம்பெற்றுள்ளன, இவை எவ்வாறு மொழி கற்றலில் 2ஆம் மொழி கற்கும் மாணவர்களுக்கு உதவியாக அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி இங்கு சற்று பார்ப்போம். தொலைக்காட்சியில் இலக்கிய வழக்கு என்று கூறும்போது இவை 2ஆம் மொழியாக கற்கும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றன. பேச்சுத் தமிழ் புழக்கத்தை வளர்ப்பதற்கும் மொழி ஆற்றலை தூண்டுவிப்பதற்கும் துணை புரிகின்றன. அது மட்டுமல்லாமல் வேறுபடுத்தி கற்றல், புரிந்துணர்வுடன் கற்றல்,
திட்டமிட்டு கற்றல் போன்ற அணுகுமுறைகளுக்கு கற்பித்தல் அணுகுமுறைகளுக்கு பேர் உதவியாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. அதற்கு அடுத்ததாக அறிஞர்களுடைய இலக்கிய சொற்பொழிகள், அரட்டை அரங்கம். அடுத்தது வசந்தம் ஒளிவழியில் இடம்பெறும் பல துறை அறிஞர்கள் சமூகம், குடும்பம், நாடு, மொழி, இலக்கியம் போன்ற தலைப்புகளில் நேருக்கு நேர், அறிந்தும் அறியாமலும், அரங்கத்தில் இன்று, உடலும் உள்ளமும், வரவும் செலவும் போன்ற நிலைகளில் நிகழ்ச்சிகளை படைக்கிறார்கள். அருமையான, இனிமையான, எளிமையான தமிழில் இவை படைக்கப்படுவதால் இவற்றை பதிவு செய்து கொண்டு நாங்கள் வகுப்பறையில் நிறைவான கற்றலுக்கு வளமூட்டும் நடவடிக்கைகளாக இதனை பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம். மொழியின் இனிமையை, சொல் வளத்தை, கருத்தாழத்தை இவை மாணவர்களிடையே கொண்டு சென்று சேர்ப்பதில் மிகச்சிறந்த ஊடகமாக பயன்படுகின்றது. அடுத்ததாக பேச்சு வழக்கு. தமிழ் மொழியின் வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் புலவர்கள் கையில் இல்லை, பொதுமக்களின் கையில் தான் உள்ளது என்று டாக்டர் மூ அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். பேச்சு புழக்கம் இருந்தால்தான் உலகெங்கும் தமிழ் வாழும். அப்படிப்பட்ட நிலையில் பல இன சமுதாயத்தில் வாழ்கின்ற மாணவர்களிடையே பேச்சு புழக்கத்தை வளர்ப்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் பெரிதும் துணை புரிகின்றன. குறிப்பாக வழக்க நிலை மாணவர்களுக்கு 50% மதிப்பெண்களும், சாதாரண நிலை மாணவர்களுக்கு 40% மதிப்பெண்களும் வாய்மொழி தேர்வுக்கு கொடுக்கப்படுவதால் இந்த பேச்சு தமிழை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். பேச்சு தமிழ் புழக்கத்தில் 24 தமிழ் வட்டார வழக்குகள் இடம்பெறுகின்றன. இவற்றை மாணவர்களிடத்தில் கொண்டு சென்று சேர்ப்பதில் மிகவும் சிக்கல்கள் இருக்கின்றன. அத்தகைய சிக்கல்களை போக்குவதற்காக இலக்கண முறையை ஒட்டியும் ஒலிப்பு முறையை ஒட்டியும் பேராசிரியர் தெய்வசுந்தரம் 30க்கும் மேற்பட்ட விதிமுறைகளை கூறியிருக்கின்றார். அந்த விதிமுறைகளை கூறிக்கொண்டு பாடத்தை எங்களால் நடத்த முடியாது என்பதால் தொலைக்காட்சி ஒளிவழிகளில் காணப்படும் பேச்சு வழக்கினை நாடியுள்ளோம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிவரும் நீயா நானா, வாங்க பேசலாம், இது கதையல்ல நிஜம் போன்ற நிகழ்ச்சிகளையும், சன் ஒளிவழியில் வரும் வணக்கம் தமிழகம், திரை விமர்சனம், மலரும் ஒட்டும், தமிழ் மாலை போன்ற நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்கொண்டு உணவு, உடை, உரையுள், வாழ்வியல் போன்ற நெறிமுறைகளை எல்லாம் நாங்கள் எடுத்துக் கூறுவதோடு மரபு தொடர்கள், பழமொழிகள், உவமைகள், வட்டார வழக்குகள், நாட்டுப்புற பாடல்கள் போன்றவற்றால் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களிடையே பேச்சு தமிழ் புழக்கத்திற்கு இவை துணை புரிவதால் இவற்றை நாங்கள் தெரிவு செய்து கொண்டு படைக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட படைப்புகளை நாங்கள் படைக்கும் போது அதில் திறமையான புலமை இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அப்படி திறமையான புலமை இருக்க வேண்டும் என்றால் அவற்றில் தெளிவான பொதுவான பேச்சு தமிழ் வேண்டும் என்று விளைகின்றோம். சிங்கப்பூர் சூழலில் கூட கலைஞர்களே இல்லாத நிலையில் கூட அருமையான பேச்சு தமிழோடு அவர்கள் நாடகங்களை படைக்கின்றார்கள். அப்படி படைக்கும் போது தமிழகத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் இந்த ஒலி வழிகள் மேலும் முயற்சி செய்தால் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும்.